சிவகிரி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் 24/6/2026 நடைபெற்றது. அதனை பற்றி ஒரு சிறு வரலாற்று பின்னணி. சிவகிரி முருகன் கோவில். சிவகிரி என்று பெயர் வர வேறுபட்ட காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அசுரர்களை வென்று திருச்செந்தூரிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் வழியில் திருமுருகன் இடைக்காரிய இடம் சிவகிரியில் உள்ள ஒரு குன்று. திருமுருகனை வழிபட வந்த அகஸ்தியர் பெருமான் தனது சிரம் தாழ்த்தி இக்குன்றில் முருகப்பெருமானை வழிபட்டதால் இவ்வூர் சிரகிரி என அழைக்கப்பட்டதாம். இதன் பின் சிரகிரி மருவி சிவகிரி என்ற பெயர் நிலைத்துவிட்டது. இன்னும் ஒரு கருத்து, அகஸ்தியர் பெருமான் மேற்கு தொடர்ச்சி மலை வழியே பயணித்த போது இந்த குன்றில் சிவன் குடியிருப்பதைக் கண்டு சிவபெருமானை வணங்கி சென்றாராம். அதனால் இம்மலையில் உள்ள ஊர் சிவகிரி சிவபெருமான் கிரிமலை என்று அழைக்கப்பட்டதாம். மூன்றாவதாக, அன்னை உமாதேவியார் சிவகிரிக்கு வடக்கே உள்ள தேவதானத்தில் தவம் அப்போது பெற்ற நாயகி அம்மன் கோவிலில் சிவபெருமானை எண்ணி தவம் செய்தார்கள். சிவபெருமான் இந்த சிவகிரி மலையில் தோன்றி அம்மனுக்கு அனுகிரகம் செய்தாராம். அதனால் இது சிவகிரி என்ற பெயருடன் இன்று வரை அழைக்கப்படுகிறது. பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று அழைக்கப்படும் முருகன் கோவில் சிவகிரி ஜமீன் வம்சத்தை சேர்ந்த திரு சங்கர வீரப்ப பாண்டிய வன்னியரால் கட்டப்பட்டு தற்போதும் அவர் வம்சத்தாரால் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு ஒரு புராண சான்றும் உள்ளது. கந்த புராணத்தில் முருகன் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் ஆகியோரை வென்றபின் திருப்பரங்குன்றம் செல்லும் வழியில் இம்மலையில் தான் தங்கி ஓய்வெடுத்ததாக வரலாறு உண்டு. இங்கும் முருகன் அகத்திய பெருமானை ஆசீர்வதித்த வரலாறும் உண்டு. ஜமீன்தார் காலத்தில் மலையடிவாரத்தில் தெப்ப உற்சவம் நடக்க ஒரு தெப்பக்குளமும் தாமரை மலர்களுக்கென்ன ஒரு தெப்பக்குளமும் அமைக்கப்பட்டு இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சிவகிரி திருவிழாக்கள். பண்டிகைகள் இங்கு உண்டு. சிவகிரி முக்கியமான நாட்கள் மாதங்களில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மரபாகவும் உள்ளது. ஒவ்வொரு காலத்திலும் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் காலத்திலும் ஆவணி அவிட்டம் போன்றவை, குறிப்பிட்ட மாதங்கள் அடிப்படையிலும் தைப்பொங்கல், சித்திரை விஷு, பங்குனி உத்திரம் போன்றவை திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் சிவகிரி தேர் தெப்ப விழா திருவிழாவும் ஒன்று. இத்திருவிழா பங்குனி மாதம் உத்திரம் அன்று நடைபெறும். இது 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இத்திருவிழாவின் போது பாலசுப்பிரமணிய சுவாமி, மீனாட்சி, சுந்தரேசர், சண்முகர் ஆகிய உற்சவமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் பொதுமக்கள் சூழ ஊர்வலமாக எடுத்துச் செல்வர். வழிபாடுகள் வீதிகள் தோறும் நடைபெறும். 6ஆம் நாள் திருவிழா மீனாட்சி அம்மை திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுக்கும் நிகழ்ச்சியாகும். 7ஆம் நாள் சப்பரம் 3 வரை ஊர்வலமாக வரும். முதலில் சண்முகர் வெண்ணெய் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு உலா வருவர். இதை பிரம்ம அம்சம் என்பர். 2ஆம் முறை சப்பரம் சிவப்பு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வரும். இதை ருத்ர அம்சம் என்பார்கள். இறுதியாக 3ஆவது முறையில் பச்சை இலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சப்பரம் வரும். இது விஷ்ணு அம்சமாகும். 9ஆவது நாள் ஜமீன்தார் முன்னின்று தேர் திருவிழாவினை தொடங்கி வைப்பார். 10ஆம் நாள் தப்புத்தேர் திருவிழா நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் தேரானது புதிதாக கட்டப்படும். இதற்கு சட்டத்தேர் என்று பெயர். நிலையான தேர் இது கிடையாது. முருகாசரணம். இங்கே கோவிலுக்கு வந்து வழிபடுங்கள்.